வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு தேதி ஜனவரி 14, 2012, இத்தாலி. காலையிலேயே கிளாரா ஆர்லோட்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசின அவங்க முகத்தில் ஒரு பதற்றம் பரவ ஆரம்பிக்குது. ஃபோனை கட் பண்ணவங்க சோகமாக சோபாவில் உட்காருறாங்க. கண்கள் நிறைய கண்ணீரோட அவங்க கணவரை கூப்பிட்டு பதற்றமாக நியூஸ் சேனலை வைக்க சொல்கிறாங்க. டிவியில் ஓடும் நியூஸை பார்த்து 2 பேரும் சுக்குநூறாக உடைஞ்சு போகிறாங்க. அப்படி அன்னைக்கு நியூஸ் சேனலை பார்த்து உடைஞ்சு போனது அவங்க மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இத்தாலி நாடுமே தான். எஸ், இந்த பரபரப்புக்கு காரணம் என்னன்னா, 7 நாள் பயணமா இத்தாலியின் சிவட்டவேசியாவில் இருந்து கிளம்பின இத்தாலியின் கான்வெல் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான கோஸ்டா கான்கார்டியா என்கின்ற கப்பல் 7 லேண்டிங் ஸ்டாப்பை கடந்து மீண்டும் சிவட்டவேசியா வந்தடைய வேண்டும். இதுதான் கப்பலின் பயண திட்டம். ஆனால் கப்பல் கிளம்பிய முதல் நாள் இரவே ஜிஜிலியோ ஐலண்ட் அருகே ஒரு பெரிய பாழையில மோதி விபத்தாங்கிடுச்சு என்கிறது தான் அந்த தலைப்பு செய்தி. இந்த விபத்து எதனால் நடந்தது, இது மனித தவறா அல்லது இயந்திர கோளாறா என்பதை பற்றியும், மேலும் இதில் பயணித்த 4229 பேரின் நிலை என்ன ஆனது என்பதை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பு முழுமையாக அலசி ஆராய போகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம பண்ணிடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம சேனல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இது டிசாஸ்டர் வாய்ஸ். நான் உங்கள் SPM சதீஷ். bensound.com. கப்பல்னு சொன்னதும் நமக்கு உடனே ஞாபகத்தில் வர்றது டைட்டானிக் தான். ஏன்னா அது அவ்வளோ ஃபேமஸ். அதற்கு காரணம், டைட்டானிக் உருவத்திலையும் பெருசு, அதில் இறந்தவங்களும் அதிகம். அதை விட டைட்டானிக் மக்கள் கிட்ட போய் சேர்ந்ததுல ரோஸ் அண்ட் ஜாக் முக்கிய காரணமாக இருந்தாங்க. அப்படியேப்பட்ட அந்த டைட்டானிக்கை விட அளவுலையும் வசதியிலையும் பெரியது தான் இந்த கோஸ்டா கான்கார்டியா கப்பல். இதோட இடம் மட்டும் சுமார் 11,46 லட்சம்னு சொல்கிறாங்க. சரி, விஷயத்துக்குள்ளே வருவோம். அது ஜனவரி 13, 2012. கப்பல் அதோட வழக்கமான செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு சிவட்டவேசியாவில் வந்து கிளம்ப தயாரளிக்குது. பேசஞ்சர்லாம் ஒவ்வொருத்தராக ஏறுறாங்க. பேசஞ்சர் மற்றும் அவங்கள வழி அனுப்ப வந்தவங்கன்னு மொத்த ஹார்பரும் திருவிழா போல காட்சியளிக்குது. கேப்டன் மற்றும் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் கப்பலில் ஏறுறாங்க. இந்த கப்பலோட கேப்டனை பற்றி சொல்லணும்னா, அவர் பேர் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்கெடினோ. இவருக்கு இந்த கப்பல் கம்பெனியில் மட்டும் 10 வருட அனுபவம் இருக்கு. ஸோ ஒரு வழியா கப்பல் அவ்வளோ கூட்டத்தோட ஆரவாரத்துக்கு இடையில ஒரு பெரிய ஹார்ன் சத்தத்தோட அந்த பிரம்மாண்ட கப்பல் கிளம்புது. இந்த கப்பலை பத்தி சொல்லணும்னா, இதுல மொத்தமா 13 ஃப்ளோர் இருந்திருக்கு. 1500 கேபின் மற்றும் 58 பிரைவேட் கேபினும் இருந்திருக்கு. மேலும் 5 ஸ்விம்மிங் பூல், 55 ஸ்பா, 14 பார்ஸ், அப்புறமா 5 ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கு. இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால இத பிரம்மாண்டமான கப்பல்னு சொல்றாங்கன்னு. எஸ், இத்தாலியிலேயே இதுதான் பெரிய கப்பல். சிவட்டவேசியாவுல கிளம்பின கப்பல் தன்னோட அடுத்த நிறுத்தமான சோவானாவை நோக்கி அந்த டெரினியன் கருங்கடல்ல போய்கிட்டு இருக்கு. அப்போது கேப்டன் கப்பலை துணை கேப்டன் கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு தன்னோட கேபினுக்கு போயிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்த அவரு தூரத்துல தெரியிற ஜிஜிலியோ ஐலண்ட பாக்குறாரு. சோ துணை கேப்டன் கிட்ட கால் பண்ணி, எப்பவும் போற வழியில போக வேணாம், நான் சொல்ற வழியில போங்கன்னு சொல்லியிருக்காரு. அதன்படி கப்பல் 60 டிகிரி தப்பா திருப்பப்பட்டு ஜிஜிலியோ கரையோரமா போகுது. இந்த ஜிஜிலியோ தீவை பத்தி சொல்லணும்னா, 1426 பேர் மட்டுமே இருக்கிற ஒரு குட்டி அழகிய தீவு. கொரோனாவே வராத நகரமும் இதுதான். விஷயத்துக்கு வருவோம். அந்த ஜிஜிலியோ அழக பயணிகளுக்கு காட்ட நினைத்த கேப்டன் கரையிலிருந்து கப்பல் 1500 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிற ரூல்ஸை மறந்து கொண்டு போறாரு. அப்போ அவருக்கு தெரியாது, தன் வாழ்நாளிலேயே தான் எடுத்த ஒரு மோசமான முடிவு இதுதான் என்று. கொஞ்ச நேரத்தில் தன்னோட தப்பை உணர்ந்த கேப்டன் உடனடியாக கப்பலை கடலின் ஆழமான பகுதியை நோக்கி போக சொல்றாரு. Too late. கப்பல் திரும்பும்போது ஒரு பாறை மீது பயங்கர சத்தத்தோடு மோதுது. சிவட்டவேசியாவில் கிளம்பின கப்பல் சவோனாவுக்கு வந்திருக்கணும். ஆனா கப்பலும் வரல, அங்க இருந்து மெசேஜும் வரல.
இதனால அந்த நியூஸ் காட்டுத்தீ போல பரவுது. சரி, அந்த கப்பலுக்கு என்னதான் ஆச்சுன்னு எல்லாரும் அச்சத்தோட கடலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாருக்கும் அப்போ தெரியாது அந்த கப்பல் திரும்ப வராதுன்னு. 30 கிலோமீட்டர் வேகத்துல வந்த கப்பல் இரவு 9:44க்கு பாறையின் மேல மோதினதால மக்கள் அனைவரும் அந்த அதிர்வு சத்தத்தை கேட்டு பீதியடைகிறாங்க. அதை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக இரவு 9:50க்கு, அதாவது கப்பல் பாறையின் மீது மோதிய அடுத்த 6வது நிமிஷம், அனைத்து ஃப்ளோர்களிலும் பவரும் ஆஃப் ஆகுது. மக்கள் பதறுகிறார்கள். மக்களின் கூச்சல் சத்தத்தை கேட்டு கேப்டன் மற்றும் க்ரூ மெம்பர்ஸ் மக்களிடம் கப்பல் எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்குது, ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டான்னு சொல்றாங்க. அப்பதான் கடல் தண்ணி கப்பல் உள்ள புக ஆரம்பிக்குது. கேப்டன் அப்பவும் கண்ட்ரோல் ஆபீஸ்க்கு தகவல் தெரிவிக்கல. நிலை கை மீறி போவதை உணர்ந்த மக்கள் லைவ் போட் இருக்கும் 4வது ஃப்ளோருக்கு போறாங்க. வேறு வழியில்லாத கப்பல் நிர்வாகம் எமர்ஜென்சி அலாரத்தை அடிக்கின்றனர். உடனே அனைத்து பேசஞ்சர் மற்றும் க்ரூ மெம்பர்ஸ் லைவ் போட் உதவியுடன் வெளியே கொண்டு வரப்படுறாங்க. இறுதியாக இடர்பாடுகளில் சிக்கி 32 பேர் இறந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. அங்கே இருந்தல 2 பேர் நாம இன்ட்ரோல பார்த்த கிளாரா ஆர்லாட்டியோட பசங்க. இந்த விபத்து ஏற்பட முக்கிய காரணமா இருந்த கேப்டனுக்கு 16 ஆண்டு சிறை தண்டனையும் 2 துணை கேப்டன்களுக்கு தலா 2 வருட சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கிறாங்க இத்தாலி நாட்டின் நீதிமன்றம். இந்த விபத்து எப்படி நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ஏஐ வீடியோ பார்த்துடலாம் வாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா இத்தாலி அரசு மற்றும் கப்பலின் நிர்வாகம் இந்த கப்பலை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு ஆலோசனை பண்றாங்க. ஏன்னா கப்பல்ல இருக்கிற ஆயில் கடல்ல கலந்தா அது வேற ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடும்னு யோசிக்கிறாங்க. உடனே கப்பலை வெளியே எடுக்கிற பொறுப்பு முழுவதும் ஸ்மித் இன்டர்நேஷனல் என்கிற ஒரு கம்பெனி கிட்ட கொடுக்கறாங்க. அதன்படி அவங்க முதல்ல பம்ப் பண்ணி கப்பல்ல இருக்கிற ஆயில வெளியே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கப்பல் சாஞ்சு இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு பிளாட்ஃபார்ம் செஞ்சு ரோப்பை வச்சு இழுத்து அந்த பிளாட்ஃபார்ம்ல கப்பல்ல உட்கார வைக்கிறாங்க. கடைசியா கப்பலோட ஓட்டையை சரி பண்ணி தண்ணியை முழுவதுமா வெளியே எடுத்து கப்பல்ல மிதக்க வச்சிருக்காங்க. அப்புறமா தான் அந்த கப்பலை இழுவை படகு மூலமா இத்தாலியோட ஜெனோவா துறைமுகத்துக்கு கொண்டு போறாங்க. ஃபைனலா 2017ல இந்த கப்பலை முழுவதுமா டிஸ்மேண்டில் பண்ணி முடிக்கிறாங்க. அதுல 53,000 டன் மெட்டீரியலை ரீசைக்ளிங் பண்ணி திரும்பவும் யூஸ் பண்ணிருக்காங்க. 2012ல விபத்தான கப்பல்ல முழுவதுமா டிஸ்மேண்டில் பண்ண 5 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. இறுதியா 2017ஓட அந்த கோஸ்டா கான்கார்டியா என்கிற கப்பலோட கதையும் முடிஞ்சிடுச்சு. இதோட நம்ம வீடியோவும் முடிஞ்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வரலாற்றுல நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வை பத்தி நாளைக்கு மறுநாளே பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, மகிழ்ச்சி.